Welcome to Shanti's Cafe. Every day we can learn literature with a cup of coffee. நம்ம இன்றைக்கி சாசரோட எல்லா பீரியட் ஒர்க்கையும் என்னென்ன சொல்லி பார்த்துடலாம். ஏன் நம்ம சாசருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் சாசர் ஏதாவது ஒரு கொஷின் இருக்குது. இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ, முக்கியமாக நெட் எக்ஸாமில் கண்டிப்பாக சாசர் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி மொத்தமாக கன்க்ளூஷன் மாதிரி ஒரு வீடியோ பார்த்துடலாம். சாசரோட பீரியடை 3 பீரியடாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஃப்ரெஞ்சு பீரியட், அப்புறமா இட்டாலியன் பீரியட், அப்புறமா இங்கிலீஷ் பீரியட். அவரோட ஒர்க்கு 3 பீரியடாக டிவைட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பீரியட் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்சு பீரியட் இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு பீரியடில் சாசர் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். த புக் ஆஃப் த டச்சஸ், இதுதான் சாசரோட ஃபஸ்ட்டு மேஜர் ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறோம். இது எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னா த பிளான்சி ஆஃப் லங்காஸ்டர் அவங்களோட எலிஜி, அவங்க இறந்துறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் ஆஃப் கண்ட், அவங்களோட ஒய்ஃபு. அவங்க ஜான் ஆஃப் கண்டோட ஒய்ஃப் அவங்க இறந்ததுனால ஜான் ஆஃப் கண்ட் சாசருக்கு பேட்டர்னாக இருக்கார். அதனால் அவங்களுக்காக ஒரு எலிஜி ஒர்க்கை சாசர் எழுதி கொடுக்குறாரு. சாசர் இந்த ஒர்க்கை எதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாருன்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு ட்ரீம் அலிகர்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு சாசர். சாசரோட செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா த ரொமான்ட் ஆஃப் த ரோஸ். இது நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில். ரோஸை இதோட டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒர்க்கை ரோஸை சாசர் ஒரு லேடியாக பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்ததாக த கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி. த கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி இதுவுமே சாசர் பிட்டியை ஒரு லேடியாக பர்சானிஃபை பண்ணதாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்புறமா ஒரு ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா த கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ். இதுவும் ஃப்ரெஞ்சு பீரியடில் உள்ள ஒர்க்கு தான் இது. அப்புறமா ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா ஆன் ஏபிசி. இது ஒரு போயம். இது யாருக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த போயமுக்கு இன்னொரு டைட்டில் கூட சொல்லுவாங்க. என்னென்னா ஏ ப்ரேயர் டு செயின்ட் ஜான் த விர்ஜின் அப்படிங்கிறது இந்த போயமோட இன்னொரு நேமாக இருக்குது. இது எல்லாமே சாசரோட ஃப்ரெஞ்ச் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட்டு சாசரோட இட்டாலியன் பீரியட் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இட்டாலியன் பீரியட் ஒர்க்ஸில் ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டிட் இது ரொம்ப முக்கியமானது. சாசர் தன்னோட ரைம் ராயலை இந்த ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சாசர் தன்னோட ரைம் ராயலை கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி அதில் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ரெண்டாவது ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது ஒரு ட்ரீம் விஷன் போயம். இது யார்கிட்ட இருந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஒர்க் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா தாண்டே அண்ட் விர்ஜில். இவங்க 2 பேரோட இந்த 2 இட்டாலியன் ரைட்டர்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சாசர் இந்த ஒர்க் எழுதியிருக்காங்க. தேர்ட் ஒன்று என்ன பார்க்கலான்னா த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பிக்சரோட. நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் இவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். சாசர் 10 உமன்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. 9 டேல்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு டேல் இன்கம்ப்ளீட் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. சாசர் இந்த ஒர்க்கை எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காருன்னா பொக்காசி அண்ட் கிளாசிக்கல் சோர்சஸ்லேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. அப்புறமா ஆனிலிடா அண்ட் ஏர்சைட் இது யாரோட சோர்ஸ்லேருந்து சாசர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதியிருக்காங்கன்னா பொக்காசியாவோட டெசிடா. இந்த போயம் ஒரு குயினுக்காக எழுதியிருப்பாங்க. இந்த குயின் ஃபால்ஸ் அர்சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அர்சைட்டை இது ஒரு அன்ஃபினிஷ்டு ரொமான்ஸ் நெரேட்டிவ் போயம். இது கம்ப்ளீட் ஆகாத ஒரு போயம். அப்புறமா சாசரோட இங்கிலீஷ் பீரியட் ஒர்க்கு பார்க்கலாம். சாசரோட இங்கிலீஷ் பீரியடை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கேண்டர்பரி டேல்ஸ். இது சாசரோட மேக்னம் ஓப்பஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கு ரொம்ப முக்கியம். இதில் உள்ள சாசரோட நைட்டு டேல் தான் ஃபஸ்ட்டு டேலாக வரும். அந்த நைட்டு டேலை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அப்புறமா லாஸ்ட் போயமான த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் பர்ஸ். இதோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். சாசர் ஹென்ரி IV கிட்ட தன்னோட பென்ஷன் அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ணி கொடுக்கறதாகவும் தன்னோட ஓல்டு ஏஜில் அமௌண்ட் தேவைப்படுறதாகவும் சாசர் ஹென்ரி IV சொல்லியிருப்பாங்க. அப்போது அது சம்மந்தமாக உள்ள போயம் தான் இந்த போயம். ஓகே, தேங்க்யூ.